வெல்கம் டு சித்தூஸ் கிளிக் தமிழ். இன்றைக்கி ஆட்டு நுரையீரல் வறுவல். பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஆட்டு கறியில் தான் ரொம்ப சத்து இருக்குதுன்னு சொல்லி அதை தான் அதிகமாக காசு போட்டு வாங்கி சாப்பிடுவோம். கறியை விட அதில் விலை கொஞ்சம் கம்மியானதும் எல்லாமே இருக்குது. தலைக்கறி குழம்பு வைக்கலாம், போட்டி குடல் கிரேவி வைக்கலாம், ஆட்டுக்கால் சூப் வைக்கலாம், பாயா வைக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் அந்த விதத்தில் இன்றைக்கி நான் ஆட்டு நுரையீரல் எடுத்திருக்கேன். எனக்கு நுரையீரல் ஒன்று தான் கிடச்சிது. 2 கிடச்சிருந்தா சரியாக இருந்திருக்கும். அதை நான் இப்போ சமைக்கிறேன். ஆட்டு கறியை தவிர மற்றது எல்லா பாகங்களும், எந்த பாகம் காலாக இருந்தாலும் சரி, நுரையீரலாக இருந்தாலும் சரி, குடல் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் அதில் வேலை செய்யணும், சுத்தப்படுத்தணும். அதை நல்லா நீட் பண்ணால் தான் நம்ம சமைக்க முடியும். வாங்கும்போது கடைகளில் சுத்தப்படுத்தி கொடுத்தாலும் அது அவ்வளோவா சரியாக இருக்காது. நம்ம கை வச்சு சுத்தப்படுத்தினா தான் அது நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த ஆட்டு நுரையீரலை நான் எப்படி சுத்தமாக்கி அதை நான் சமைச்சேங்கிறத உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே நீட் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். இதுதான் இனிமேல் தான் நம்ம சமைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். நல்லா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 கிராம்பு, பட்டை, சோம்பு ஒரு சிட்டிகை, சீரகம் ஒரு அரை சிட்டிகை போடுறேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுலேயே 2 கொத்து கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே நான் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுவேன். ஒரு 1 டீஸ்பூன் பக்கம் போடுறேன். போட்டு அதிலே நல்லா கலந்து வச்சுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி. தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா. இது மட்டன் மசாலா ஆப்ஷன் தான் உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் காரம் தேவைங்கிறதுனால நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். அது இல்லாமல் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். ஒருவேளை மட்டன் மசாலா உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா அதுக்கு பிறகு குழம்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதெல்லாம் வதக்கிடலாம். மசாலா நல்லா வதங்கினோன்னே பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு நுரையீரலை அதில் போட்டுக்கலாம். இதை இங்கே எங்கள் ஊரில் தொரப்புன்னு சொல்லுவாங்க. போட்டு நல்லா அதில் கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே கலந்து விட்டு உப்பு போடணும். இப்போ தான் உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நான் இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கிறேன். உப்பு காரமெல்லாம் இறங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சேன். ஆனால் இது 5 நிமிஷத்தில் வேகாது. குறைஞ்சது 25 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் ஆகும் இந்த ஆட்டு நுரையீரல் வேகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வேக வைக்கலாம். வெறும் மசாலாவோடு போட்டு கலந்து அப்படியே நம்ம மூடி வச்சோம்னாலும் அது அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வறுவல் தான். அதனால் நம்ம தண்ணி அது வேகிறதுக்கும் தண்ணி சுண்டுறதுக்கும் சரியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆச்சு இது வேகிறதுக்கு. நான் இடையிடையே மூடி திறந்து எடுத்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுருக்கேன். இந்த ஆட்டு நுரையீரல் கிரேவியை நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சுவாச கோளாறு இருக்கிறவங்க, சரியாக மூச்சு எடுக்க முடியாதவங்க, அஜீரண கோளாறு இருக்கிறவங்க,
ஆஸ்மா இருக்கிறவங்களாம் இதை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டோம்னா சரியாகும்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நம்ம எடுத்து பரிமாறலாம். இப்போ நான் சாப்பாட்டில் போட்டு தான் பெசஞ்சு சாப்பிட போகிறேன். ஆட்டுக்கறியை விட இந்த ஆட்டு நுரையீரல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வேக வச்சதுக்கும் அதுக்கும் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.